ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாகு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு தான். ஆடி 18க்கு உங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் எங்கள் ஊரில் வந்து நல்லா கறி எடுத்து சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு போவாங்க. ஒரு சிலர் போவாங்க, ஒரு சிலர் வீட்டிலே இருப்பாங்க. நானே வந்து ஒரு 2-3 டைம் தான் போயிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டன் எடுத்து இட்லி சுட்டு சாப்பிட்டுட்டோம் குழம்பு வச்சுட்டு. இப்போ வந்து மதியத்துக்கு சிக்கன் கிரேவி பண்ணி சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிறது தான் ஐடியாவாக இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி செஞ்சால் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி பண்ணி சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பிருந்தாவும் அண்ணா பசங்க எல்லோரும் வராங்க. நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆற்றுக்கு போக போகிறோம். ரொம்பவே ஜாலியாக இன்றைக்கி இந்த விலாக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக விலாகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடு தான். அந்த ஹால்லே தான் கிச்சனு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். வால் பட்டம் வந்து கடையில் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், பட்டம் வந்து கடையில் வாங்கியாச்சு. இதுக்கு வந்து வால் ஊட்டிகிட்ருக்காங்க. வால் ஊட்டினா தானே பறக்கும். அதனால் எல்லாருமே நாங்கள் ஆற்றுல போய் தான் இன்றைக்கி விட போகிறோம். வாங்க, கண்டிப்பாக இந்த விலாக் நல்லாவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நீங்களும். பார்த்தீங்கன்னா பிருந்தா வந்துருச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். சாப்பிட்டப்பெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியல. பிருந்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பேரும் சேம் ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு வேற மாதிரி தெரியுது, என்னது வேற மாதிரி தெரியுது. ஆமாம் பிருந்தா, ஏன் கலர் மாற்றி தான் இருக்குது. அதான் ஃபோன்லேயே அப்படி தான் தெரியுது. ஆமாம்ல, ஸ்கை ப்ளூ மாதிரி தெரியுது. ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்குது, உனக்கு க்ரீன் மாதிரி வந்திருக்கு. நான் அனுப்புன லிங்க் தானே? அதே லிங்க் தான். இல்லை, இது கோல்டு கலர் மேலே வருதுல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி வராத மாதிரி இருக்கு. அதை பாவீங்களா என்னவோ பண்ணி வச்சுருக்கீங்க. இது லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கோல்டு. ஆமாம், கிளம்பிட்டோங்க. நாங்கள் வந்து ஆற்றுக்கு போக போகிறோம் பட்டம் விடுறதுக்கு. கண்டிப்பாக வாங்க, நீங்களும் இந்த விலாகை வந்து பாருங்கள். அண்ணா வந்து அங்கே முன்னாடி நிற்கிறாரு தம்பியை வச்சுக்கிட்டு. இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஏன் வண்டி விழுந்துரும், இங்கே பாரு, கம்மன்றுங்க பாப்பா. அண்ணா இங்கே நிற்கிறாரு தம்பி வச்சுக்கிட்டு. போகலாமா பிரவீனு? ஏஞ்சல் மேடம் வந்து நிற்கிறாங்க. சரி, ஓகே, உங்களை நான் சரிங்கண்ணா. என்ன பார்த்தீங்களா, எப்போ டீச்சர் மாதிரி இருக்காங்க. மேடம், ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க, உங்க பிள்ளைய தூக்கிட்டு வரேன். ஆமா, ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்குது பிருந்தா. அதுக்குதான் வா எங்க ஊர் ஆத்துக்கே போவாங்கன்னா எதுவுமே வாங்கி சாப்பிட தேவையில்ல, ஏதோ பொரிய வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வெளியே வரதே எதுக்கு, சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு தானே. ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட்டிட்டு போலான்னு பார்த்தாங்க. அப்புறம் திட்டக்குடியில் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாரு. அப்புறம் இங்கே இழுத்துட்டு வந்துட்டேன் நான். அண்ணா உள்ள போயிடலாம்ண்ணா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா பிருந்தா வந்து தம்பி என்னாச்சு, ஏய் இந்த நூல் தான் நல்லா. நீ பறந்துடாத, ஏ திட்டாத அவனை. விட்றா, பட்டை விட தெரியல, பட்டை விட அலையிற. அப்படியே விட பிருந்தா, விடு போயிடும். அப்படி இல்லை பிருந்தா, இங்கே பாரு, இங்கே கூட நோல சொல்கிறேன். இரு ஒரு நிமிஷம் பிருந்தா, விடு 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 சொல்கிறேன், விடுமா. கீழே தான் போகுது பட்டம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க திட்டக்குடி ஆற்றுல. நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தா கூட இவ்வளோ பேர் தான். கடலாம் இருக்குங்க இங்கே. ஆனால் எங்கள் ஊர்லலாம் கடலாம் இருக்காது. எங்கள் ஊர் ஆற்றுல சும்மா நம்ம காப்பரிசி இல்லைன்னா பொரியெலாம் வந்து வெல்லம் போட்டு கிளறி எடுத்துகிட்டு போய் அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் செய்வோம். ஆனால் இங்கே யாருமே சாமிலாம் எதுவும் கும்பிடல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம், மாசி மகா மாதிரி இருக்கு. சுத்தியாச்சு. அண்ணா வந்து தம்பி வச்சுட்டு உக்காண்டாரு. அண்ணாவுக்கு எங்கே போனாலும் அந்த டியூட்டி தான், வேற எதுவுமே இல்லை. தம்பி வச்சிருக்கிறது டியூட்டி தான். பாருங்க பிருந்தா அது வேலையை ஆரம்பிச்சிருச்சு. வாங்கிட்டீங்க போகிறதுக்கு. இங்கே ஏய் என்னம்மா இட்லிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இங்கே பாரு, நீ எடுத்துகிட்டு வந்த இட்லியா பிருந்தா?
பட்டம் வால் பிஞ்சுக்கிச்சிங்க, பட்டம் பறக்கவே இல்லை. அதனால வந்து பசங்க வந்து இருங்க வரேன், பேக் கேமரா வச்சுருக்கேன். பட்டம் வால் பறக்கலன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இட்லி வந்து எடுத்துகிட்டு வந்ததை பசங்களுக்கு கூட்ட எடுத்துகிட்டு வந்ததை வச்சு ஒட்டிகிட்டு இருக்கா, தானியா ஒட்டிகிட்டு இருக்கா. இருந்தா பாவம் இருந்தா பிரவீன் ஃபேஸே சொகந்து போச்சு. அவா இருடா, என்ன பண்றது. ஆமா இங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டா பறக்குது பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஹைட்டா பறந்துட்டு இருக்கு. ஆனா எங்க பிருந்தா அங்க போறோம், அங்க ஒரு பட்டம் எவ்வளோ ஹைட்ல பறக்குதுன்னு. அந்த பட்டம் ஹைட்டு, அடுத்தது இங்கே ஒன்று ஹைட்ல பறக்குது, நல்லா இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. ஒரு பட்டர்ஃப்ளை பட்டம் வரைஞ்சது எங்க பாருங்க, அழகா இருக்கு பட்டர்ஃப்ளை பட்டம். இருங்க, ஐயோ கீழே விழுந்துருச்சு இருந்தா, அது இறக்கிட்டாங்க. அந்த பட்டம் அங்க வச்சிருக்காங்க. பாருங்க பட்டர்ஃப்ளை பட்டம் வச்சிருக்காங்க. இங்கே இந்த ட்ரிங்க்ஸ் பண்ண வரவங்களாம் இங்கே பாருங்களேன், பாட்டிலெல்லாம் உடச்சி போட்டு வரவங்க காலில் குத்திராது. ஏஞ்சல் பார்த்து உக்காந்துரு, இங்கே பாரு பாட்டிலெலாம் கடைக்கு உடச்சி போட்டிருக்காங்க, இப்படி போட்டு வச்சிருக்காங்க. பட்டம் அதான் வச்சிருக்கலாம், அதான் இல்லை. நிறைய பசங்க நிற்கிறாங்க. ஜாலியா இருக்குங்க எங்க ஊர்ல. ஆனது ஹாய் சொல்லு விளாகு. ஆமா ஆமா இவங்க வந்து ஆமா அவங்க வந்து பாப்பாவுடைய ஃப்ரெண்டு தான். வைஷோடைய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு பிருந்தா. ஆமா அங்க பாருங்க என் தங்கச்சி கூட படிக்கிறவங்களாம் அங்கதாங்க இருக்காங்க. மொத்தம் 4 தங்கச்சிங்க. ஆமா நான் ஒண்ணு, நான் அக்கா, அப்படிதான் சொல்ல சொல்லிருக்காங்க. நீ அக்கா தாமா எனக்கு. ரெண்டாவது எனக்கு தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி இருக்காங்க, இவங்க மாதிரியே இருப்பாங்க அவங்களும். ஆமா ஐயோ ஆமா சின்ன பிள்ளைங்க, சில பிள்ளைங்களுக்கு ஆசை இருக்கும். இங்க பாருங்க எல்லாரும் வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிருந்தா எனக்கு எங்க பிருந்தா? எங்க பிருந்தா? எனக்கு ஏன் பிருந்தா வாங்கி தரல? நல்லா இல்லையா? பிருந்தா வாந்தி எடுக்க போது இப்ப பக்கத்துல தம்பியும் பாப்பாவும் தான் இருக்காங்க. இங்கெல்லாம் நல்லாவே இருக்காது. நான் தான் சொன்னேன், அதுக்கு தான் நான் வாங்க மாட்டேன். இது மாதிரிலாம் நான் சொன்னேன், நீ கேட்க மாட்டேன், நம்ப மாட்டேன். அதையே நான் சொல்லிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க, நான் மட்டும் சாப்பிட்லங்க. இங்கே பாருங்க பாப்பா, ஹாய் சொல்லு பாப்பா. எப்படி சாப்பிட்றா பாருங்க. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. மொட்டை பாஸ் ஏகே ஒரு ஹாய் சொல்லிடு. ஓகே நீ எதுவும் வாங்கி சாப்பிடலையே ஏகே? எப்படி புடுங்கி சாப்பிட்டியா? ஓ நீங்க சிங்கிள்ங்கிறதுனாலயா? சரி ஓ சரி அது சரிதான். ஹாய் சொல்லிடுப்பா vlog. ஓகே தம்பி வந்து மூஞ்சி திருப்பிட்டு போறாரு, எங்க வீடியோ எடுத்துருவாங்களான்ட்டு. ஃப்ரெண்டா? ஓகே ஓகே. வந்து எடுமா கிளம்பிடா, இங்க கூட நானே எடுத்துக்கிறேன் சாமி. ஐயோ ஒரே இருட்டா இருக்கு பிருந்தா, வீடியோவே தெரியல. அண்ணா பிருந்தா தம்பி எல்லாம் வீடியோ ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பாய் பாய். ஓகே வண்டியா வருதே. ஓகேண்ணா அண்ணா பார்த்து போங்க. பிருந்தா போயிட்டு கால் பண்ணு. நீ இப்படியே வா, இல்லைண்ணா ஊருக்கு வா. இறங்கு.
இறக்கி விடுங்கண்ணா. போங்க, நீங்கள் போங்க. பாய் சொல்லிடு. வந்தா போறா. பிருந்தா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. ஆடிப்பெருக்குக்கு போயிருக்கேன். எங்கள் ஊருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேயே ஆறு இருக்குது. அங்கே ஒரு ரெண்டு டைம் போயிருக்கேன், அவ்வளோதான். இப்போ தான் 3வது தடவை திட்டுக்குடிக்கு போயிடணும். சூப்பராக இருந்துச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகேங்க, நீங்களாம் ஆடிப்பெருக்குக்கு எங்கே போனீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.